ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 17/6/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை ஏகாதசி திதி நாள் முழுவதுமே வியாபிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா திதி திருதினஸ்பிருக் அப்படின்னே கொடுத்துருப்பா. திருதினஸ்பிருக் அப்படின்னு சொன்னா நேற்று இன்று நாளை ஆகிய 3 நாட்களையுமே இந்த ஏகாதசி திதியானது ஒன்றாக இணைக்கிறது. அதாவது இன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே ஏகாதசி வந்துடுறது. இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்க. நாளைய தினம் சூரிய உதயம் ஆன பின்பும் இதே ஏகாதசி திதி என்பது தொடர்ந்து கொண்டிருப்பதால் இந்த நாளை திதி திருதினஸ்பிருக் அப்படின்னு கொடுத்துருக்கா. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் மதியம் 1:48 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மதியம் 1:48 வரை, அதாவது சித்திரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வரும்பொழுது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலும் இல்லை. ஏன்னு சொன்னோம்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருப்போம், இன்னைக்கு ஃபுல்லா ஏகாதசி இருக்கே, நீங்க கூட திருதினஸ்பிருக்குன்னு சொன்னாலே முழுக்க முழுக்க ஏகாதசி திதிங்கிற இந்த நாள் முழுவதும் வியாபிச்சுட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு தானே ஏகாதசி விரதம் நினைச்சா கண்டிப்பாக இன்றைய தினம் ஏகாதசி விரதம் என்பது கிடையாது. இது இன்றல்ல, நாளைக்குத்தான் ஏகாதசி விரதம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். அது ஏன் சார், என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா ஏகாதசி திதி இது போல 2 நாள்ல வரும் பொழுது அந்த பிச்சம்னு சொல்றா இல்லையா, மிச்சம் என்பது எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதுதான் ஏகாதசி விரதத்தை இருக்க வேண்டும் என்பதுதான் அதற்கான விதி. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது மாலை 5:46 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:33 சந்திர உதயம் என்பது மதியம் 2:31 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:29 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:17 முதல் 5:46 வரையில் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை காலை 7:22 முதல் 8:58 வரையிலும், யமகண்ட காலம் என்பது பகல் 10:34 முதல் மதியம் 12:09 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:45 முதல் 3:21 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:34 வரைக்கும் கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு சூலம் என்பது கிழக்கே சூலம். காலை 9:11 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் என்பதை அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இதை ஆன்மீக தகவல்னு எடுத்துக்கலாம், ஜோதிட தகவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அடிக்கடி நிறைய நேயர்கள் கேட்டுட்டே இருப்பா, எதுக்கு எடுத்தாலும் 3 சொல்றாளே சார், இது என்ன அந்த 3ஆம் எண்ணுக்கு அப்படி என்ன சிறப்பு, அதாவது எதை ஒன்று செஞ்சாலும் 3 தடவை பண்ணு, எல்லாமே 3 அப்படின்னு சொல்றா இல்லையா, இது என்ன சார் 3, இந்த 3ஆம் நம்பருக்கு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி உண்டா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதை ஏன் இன்னைக்கு பார்க்குறோம் சொன்னா இது 3ஆம் மாதம் அல்லவா, சித்திரை வைகாசி ஆனிங்கிற ஒரு 3வது மாதம். அதிலும் இன்றைக்கு தேதி பார்த்தோம்னா 3ஆம் தேதி தானே. இந்த நாளிலே பார்ப்பது என்பது ஒரு 3வது மாதத்திலே வரக்கூடிய 3வது தேதி நாளன்று இந்த 3ஆம் எண்ணிற்குரிய சிறப்பினை பார்ப்பது என்பது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நியூமராலஜி அப்படின்னு சொல்றா இல்லையா, அதுல பார்த்தோம்னா இந்த 3வது எண்ணிற்குரிய கிரகம்னு யாரை சொல்றான்னு பார்த்தோம்னா குரு என்கின்ற கிரகத்தை தான் குறிப்பிடுகிறார்கள். குருனாலே நமக்கு சுப கிரகம் அப்படிங்கிறது தெரியும் தானே. அதே மாதிரி ஜோதிடத்துல பார்த்தோம்னா இந்த 3ஆம் பாவம் என்பது எதை குறிக்கும் சொல்லி பார்த்தோம்னா அது தைரியஸ்தானம் சொல்றா. தைரியஸ்தானம் வீரியஸ்தானம்லாம் சொல்றா. எவர் ஒருவருடைய இடத்திலே அந்த 3ஆம் பாவம் என்பது, அதாவது எவருடைய ஜாதகத்திலே 3ஆம் பாவம் என்பது வலிமையாக இருக்கிறதோ அந்த 3ஆம் பாவம் வலுப்பெற்றிருந்தாலே தைரிய லட்சுமி என்பது அவரிடம் இருக்கும். எவர் ஒருவரிடத்திலே தைரிய லட்சுமிங்கிறவர் இருக்காளோ
பாக்கி லட்சுமிகள் எல்லாமே வந்து சேர்ந்துருங்கிறது நமக்கு தெரியும் தானே. ஆக மன உறுதி, அந்த தைரியம், அந்த வீரம், இந்த எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 3ஆம் பாவம் என்பதுதான். இது போக மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கலி பார்த்தோம்னா இந்த லங்ஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா, அதாவது இந்த மூச்சு மண்டலம், இந்த சுவாச மண்டலத்தை குறிப்பிடுவதும் இந்த 3ஆம் பாவம் என்பதுதான். அதனால இந்த பிராணாயாமம்னு சொல்லுவா தெரியுமா, இந்த தியானம் யோகா எல்லாம் பண்ணும்போது இந்த மூச்சு பயிற்சிங்கிறத கொடுக்குறா இல்லையா, அந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக நம்மால் நம்முடைய மனதினையே கட்டுப்படுத்த முடியும், அதன் மூலமாக நாம் வெற்றியினை பெற முடியும்னு சொல்றா இல்லையா. இதற்குரிய அந்த பாவகம் என்பதும் 3ஆம் பாவம் என்பதுதான். இது போக ஜோதிடத்திலேயே 3ஆம் பாவத்தை எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா பிராத்ருஸ்தானம் சொல்லுவார், அதாவது சகோதரஸ்தானம்னு சொல்லுவார். இளைய சகோதரத்தை குறிப்பது 3ஆம் பாவம் என்றும் மூத்த சகோதரத்தை குறிப்பது 11ஆம் பாவம் என்றும் சொல்லுவார்கள். இதில் இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது வலுப்பெற்றிருந்தால் அவனுடைய இளைய சகோதரத்தின் மூலமாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இதைத்தான் நம்முடைய தமிழ்ல எப்படி பழமொழி சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லும் பொழுது அந்த 3ஆம் பாவம் என்பது அவர்களுக்கு வலிமை பெற்றிருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இது போக இந்த 3ஆம் பாவத்திலே ஒருத்தர் குரு உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எழுதும் திறன் என்பது சிறப்பாக இருக்குமா. நிறைய எழுத்தாளர்கள் இருக்கும் தெரியுமா. நம்ம ஒரு பேச்சு திறமையை பத்தி பார்த்தோம், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்ங்கிற மாதிரி 2ஆம் பாவம் யாருக்கெல்லாம் வலிமையா இருக்கும்னு பார்த்தோம். அதே மாதிரி மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் சொல்றார், அதாவது தங்களுடைய எழுத்து திறமையின் மூலமாக இந்த உலகத்தினையே கட்டி வைத்தவர்கள் நிறைய பேர் இருப்பா தெரியுமா. அவர்களுடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா இந்த 3ஆம் பாவம் என்பது வலிமையாக இருக்கும். இதற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட நம்ம பொதுவாகவே ஸ்கூல்ல கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் டீச்சர் சொல்லுவா தெரியுமா, நீ 10 தடவை படிக்கிறது ஒண்ணுதான், ஒரு தடவை எழுதி பார்க்கறது ஒண்ணுதான் சொல்லுவா. நீ பார்த்து கூட எழுது, ஒரு தடவை எழுதி பார்க்கும் பொழுது உனக்கு மனசுல பதிஞ்சிரும். ஆக 10 முறை படிப்பதற்கு சமானம் ஒரு முறை எழுதி பார்ப்பது அப்படின்னு வரும் பொழுது அந்த 3ஆம் பாவம் என்பது எப்படி வலுப்பெற்றிருக்கிறதுன்னு பாருங்களேன். ஆக இந்த 3ஆம் எண்ணுக்கு ஏன் அப்படி சிறப்புன்னு பார்த்தோம்னா இந்த 3வது எண் என்பது குருவினை குறிக்கிறது. எவருடைய ஜாதகத்திலே இந்த குருவானவர் வலிமை பெற்றிருக்கிறாரோ அவர்கள் எழுதும் திறனையும் பெற்றிருப்பார்கள், அதுவும் தைரியம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள், தைரியமான எழுத்தாளர்களாக இருப்பார்கள். நிறைய அரசியல்வாதிகள் எழுத்து திறன் மூலமாக தாங்கள் எழுதிய அந்த நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கூட ஒரு வசனம் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம் கூட இல்லையா. ஒரு பேசுறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு பேசுவா, அதிலே கூட பார்த்தோம்னா அவங்களை இழுக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கும். அந்த எழுத்து திறன்கிறது இருக்கு இல்லையா, அதன் மூலமாக உலகத்திலேயே தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இவர்களுடைய ஜாதகத்திலே அந்த 3வது பாவமும் சிறப்பு பெற்றிருக்கும், அந்த 3ஆம் எண்ணுக்குரிய குருவும் வலுவாக இருப்பார். அதுதான் 3வது எண்ணிற்குரிய சிறப்பு. அதனாலதான் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு 3வது முறையாக அதனை செய், எல்லாத்தையுமே 3 தடவை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்பது இதுதான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.